உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, சொல்லு வள்ளி. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? சத்தியமா? ஆமாம்மா, நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். என்ன மேடம், இனிமே என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது, என் கூடவே தான் இருக்கணும்னு சொல்லி தானே சத்தியம் கேட்குறீங்க? இதுக்கு போய் எவ்வளோ பில்டப்பா? என் வாழ்க்கையில இனி எப்பவும் குறுக்க வரவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன? என்ன மேடம்? நீ பேசாத. இது எங்க 2 பேருக்குள்ள மட்டும்தான். இதுல நீ பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. மா, சத்தியம் பண்ணுங்க. என்ன வள்ளி இது? எதுக்கு இந்த சத்தியம்? மா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா எனக்கு அப்பா தான் முக்கியம். அவரை கஷ்டப்படுத்திட்டு என்னால எதுவும் செய்ய முடியாது. நீங்க போன அன்னில இருந்து இப்ப வரைக்கும் என்னை பாத்துக்கிறது அவர்தான். நான் கேட்காமலேயே எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கிறவரு அவர்தான். அவர் என்னதான் என்ன வெறுத்தாலும் அதையும் மீறி அவர் என் மேல வச்சிருக்கிற பாசம் தான் வெளியே தெரியும். இது எல்லாத்தையும் விட உங்க இடத்த வேற யாருக்குமே கொடுக்காம அப்படியே இருக்காரு பாருங்க. அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி என்னால எதுவும் பண்ண முடியாதுமா. அதனால்தான் அவர் சொல்ற பையன் யாரா இருந்தாலும், அவன் கெட்டவனோ நல்லவனோ எவனா இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணை மூடிட்டு கழுத்தை நீட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என் அப்பா அவமானப்பட நான் விட மாட்டேம்மா. சத்தியம் பண்ணுங்கம்மா. மேடம், அம்மா வேண்டாமா. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க வள்ளி. நான் உன் அப்பாவை அவமானப்படுத்தணும்னு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தல. உன்னோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் இதை பண்ண. புரிஞ்சுக்கோ வள்ளி. அப்பா மேல இருக்கிற பாசம் வேற, ஓ வாழ்க்கை வேற. நாங்க இருக்க போறது கொஞ்சம் வருஷம்தான். ஆனா நீ வாழ வேண்டிய பொண்ணு. உன் வாழ்க்கை வீணா போயிட்டா அப்புறம் எங்க 2 பேராலையும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நீ நல்லா இருக்கணும்னு தான் இவ்வளவு வருஷம் நான் பொறுமையா இருந்தேன். இப்ப உன்னோட எதிர்காலத்துக்கே ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி என்னால வேடிக்கை பார்க்க முடியும்? இல்லம்மா, இத்தனை நாளா எப்படி தள்ளி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்துருங்க. நான் அப்பாவோட சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்து முடிச்சுக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு எனக்கு நல்லது பண்றேன்னு அப்பாவை கஷ்டப்படுத்தாதீங்க. எனக்கு என் அப்பா தான் முக்கியம். அவரோட சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம். அதுக்கு குறுக்க யார் நின்னாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அது நீங்களா இருந்தாலும் சரி. நான் இப்படி பேசுறதுனால உங்க மேல பாசம் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. நான் உள்ள வந்ததும் என்ன வேணும் கேளுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். என்னை விட்டு தள்ளியே இருங்க. இனிமே என் வாழ்க்கையில குறுக்க வராதீங்க. என்னையும் அப்பாவையும் விட்டுருங்கம்மா, பிளீஸ். வள்ளி, வள்ளி, வள்ளி போகாத. மேடம், வள்ளி, வள்ளி, மேடம், மேடம். வேளா எப்படி பேசிட்டு போறான்னு பாருடா.
அத்தை நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் பேசுறேன், எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். மேடம் 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 நில்லுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம் நில்லுங்க. ஐயோ மேடம் நில்லுங்க மேடம். இப்ப எதுக்கு மேடம் உங்க அம்மாட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு வந்தீங்க? இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசினா அவங்க மனசு எவ்வளவு வலிக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இத்தனை வருஷமா அவங்க இல்லாம நான் தனியா தவிச்சிருக்கேனே, அப்பெல்லாம் என் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கோன்னு அவங்களுக்கு தெரியுமா? இல்ல உனக்கு தெரியுமா? அந்த வலிய கம்பேர் பண்ணும்போது இப்ப நான் பேசினது ஒரு விஷயமே கிடையாது. நான் அப்படி சொல்ல வரல மேடம். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு பக்கத்துல இருந்து பார்த்தவன்னா. ஆனா அதுக்காக இனிமே உங்க அம்மாவை தள்ளியே இருக்க சொல்றதெல்லாம் சரியில்லைன்னு தான் தோணுது. அதனாலதான் அப்படி சொன்னேன். சொல்றேன் கோச்சுக்காதீங்க மேடம். எந்த தாயுமே தான் குழந்தைக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது காப்பாத்ததான் நினைப்பாங்க. அப்படியே போன்லாம் விட்டுற மாட்டாங்க. அப்படிதான் மேடம் உங்க அம்மாவும் நினைக்கிறாங்க. அவங்கள நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்க வரதும் கரெக்ட் தான். இத்தனை நாளா இல்லாத அக்கறை இப்ப எங்க வந்துச்சுன்னு தானே கேக்குறீங்க. ஏன்னா இத்தனை நாளா நீங்க பாதுகாப்பா இருந்தீங்க, பிரச்சனை இல்லாம இருந்தீங்க. அதனால அவங்களும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு நிம்மதியா இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லையே. நீங்க ஆபத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்கு, அதனால உங்களை காப்பாத்த வந்திருக்காங்க, அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்கு? பரவாயில்ல, நான் ஆபத்துல இருந்தாலும் சரி, பிரச்சனையில இருந்தாலும் சரி, அவங்க ஒண்ணு என்ன வந்து காப்பாத்த வேணாம். நான் ஒண்ணும் குழந்தை இல்ல, நானும் மேஜர் தான். என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். எனக்கு என் அப்பா போதும், அவரோட அன்பு போதும். திடீர்னு வந்த அம்மாவுக்காக எப்பவுமே எனக்காக இருந்த என் அப்பாவை என்னால விட்டு கொடுக்க முடியாது. இங்க பாரு, உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், ஆனாலும் திரும்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் அப்பாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அவரோட கௌரவம், செல்வாக்கு இதையெல்லாம் காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். நான் முழு மனசோட சுய நினைவோட தான் இந்த முடிவையே எடுத்திருக்கேன். புரிஞ்சுதா? இங்க பாரு வேலா, நடக்கிற எல்லாத்தையும் நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் அவருக்கு தேவையா சொல்லு? இப்ப அம்மா எதுக்கு திடீர்னு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க மட்டும் இல்ல, நீயும் அப்பாவுக்கு எதிராக தான் நின்னுட்டு இருக்க. தயவு செஞ்சு அப்பாவுக்காக அம்மாவும் நீயும் என்னை விட்டு விலகிறீங்க வேலா, பிளீஸ். இது எல்லாத்தையும் மீறி நீயும் அம்மாவும் ஏதாவது செஞ்சு என் கல்யாணத்தை நிறுத்துனீங்க, அப்பா உயிரோடவே இருக்க மாட்டாரு. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நானும் இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.